மிக மிக முக்கியமான ஒரு அமெரிக்க கடற்படை தளத்தில் இப்போ ஈரானியர்கள் தாக்குதல் நடத்தியிருக்காங்க. இந்த தாக்குதல் அப்படின்றது சாதாரணமாக நம்ம கடந்து போகிற விஷயம் கிடையாது. ஏன்னா நேற்று வரைக்கும் ஈரான் கிட்ட அதிகபட்சம் இருக்கக்கூடிய ஏவுகணையின் ரேஞ்ச் 2500 கிலோமீட்டராக இருந்துச்சு. இதை தான் உலகத்தில் இருக்கிற எல்லாருமே நம்பிக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ இந்த கடற்படை தளம் ஈரான் கிட்ட இருந்து 4000 கிலோமீட்டர் தள்ளி இருக்கிறப்ப 2 பலிஸ்டிக் ஏவுகணைகளை கொண்டு இந்த கடற்படை தளத்தை ஈரானியர்கள் டார்கெட் பண்ணியிருக்காங்க. அது எப்படி மற்றும் 4000 கிலோமீட்டர் ரேஞ்சு கொண்ட பலிஸ்டிக் ஏவுகணைகளை உருவாக்குற அளவுக்கு ஈரானியர்களுக்கு எங்கேருந்து உதவி கிடைச்சிருக்கு, இதனால் ஐரோப்பாவுக்கு இருக்கக்கூடிய ஆபத்து என்ன அப்படின்றது தான் தெளிவாக இந்த காணொலியில் நம்ம பார்க்க போகிறோம். நான் உங்கள் ஆகாஷ், தமிழ் பொக்கிஷம் வழங்கும் டிபி டிஃபென்ஸ். முதல் விஷயம் டியாகோ கார்சியாவிலிருந்து நம்ம ஆரம்பிக்கலாம். இந்திய பெருங்கடலில் இருக்கக்கூடிய யூகேவுக்கு சொந்தமான ஒரு மிலிட்டரி பேஸ் தான் டியாகோ கார்சியா. இதை யூகே அவங்க மட்டும் பயன்படுத்தாமல் அமெரிக்காவோட ஷேர் பண்ணுறாங்க. அமெரிக்கன் B2 ஸ்பிரிட் பாம்பர்ஸில் ஆரம்பித்து அமெரிக்கன் நியூக்ளியர் அட்டாக் சம்மரின் வரைக்கும் இந்த டியாகோ கார்சியாவில் தான் பேஸ் பண்ணி வச்சுருக்காங்க. இந்த டியாகோ கார்சியாவை அடித்தாங்க அப்படின்னா இதனால் பல பில்லியன் டாலர் இழப்பு அப்படின்றது அமெரிக்காவுக்கு இருக்குன்னு சொல்லி நம்ம கடந்த காணொலிகளில் பேசியிருப்போம். காரணம், ஒரு நியூக்ளியர் அட்டாக் சம்மரின் டேமேஜ் ஆனாலும் கூட அதை ரிப்பேர் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஸோ ஈஸிலி ஒரு 10 மிசைலை கொண்டு அந்த இடத்துல நம்ம அடித்தோம் அப்படின்னா சுமாராக 100 பில்லியன்லேருந்து 150 பில்லியன் வரைக்கும் அமெரிக்காவுக்கு இழப்புன்றது ஏற்படும் அந்த ஒரு இன்சிடென்ட்லேருந்து மட்டுமே. ஆனால் அந்த டியாகோ கார்சியாவை அடிக்கணும்னா ஈரானுக்கு 4000 கிலோமீட்டர் போகக்கூடிய IRBM தேவை. இல்லை அப்படின்னா போர்க்கப்பலில் இருந்து ஒரு ஷார்ட் ரேஞ்சு பாலிஸ்டிக் மிசைலை அவங்க லான்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த 2 ஆப்ஷன் தான். இந்த 2 ஆப்ஷனில் முதல் ஆப்ஷன் என்ன, போர்க்கப்பல்லேருந்து லான்ச் பண்ணுறது. இதை தான் அவங்க செய்யக்கூடாதுன்னு சொல்லி அமெரிக்கர்கள் எல்லா ஈரானியன் நேவல் ஆசட்டையுமே வேட்டையாடுறாங்க. அமெரிக்கர்கள் இவ்வளவு தூரம் தீவிரமாக வேட்டையாடினதுக்கான காரணம் இதுதான். ஈவன் தான் அது இந்தியன் ஓஷன் டெரிட்டரிக்குள்ளே இருந்தாலும் அண்ட் ஸ்ரீலங்கா மாதிரியான ஒரு சில நாடுகளுக்கு கோஸ்டல் டெரிட்டரியின் பக்கத்தில் இருந்தாலும் கூட அந்த கப்பலை வேட்டையாடினது காரணம் இதுதான். ஒரு சான்ஸ் கூட ஈரானியர்களுக்கு கொடுத்துடக்கூடாது, இல்லைனா இந்த டியாகோ கார்சியாவை நம்மளால் காப்பாற்ற முடியாதுன்னு சொல்லி. பட் இப்போ என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஈரானியர்கள் சில வருஷங்கள் ஆகும், அதாவது அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் ஈரானியன் மிசைல் ப்ரோக்ராமை பற்றி வெளியிட்ட அறிக்கையில் 4000 கிலோமீட்டர் ரேஞ்ச் இருக்கிற ஒரு பாலிஸ்டிக் ஏவுகணையை ஈரான் உருவாக்கணும் அப்படின்னா ஒரு 2லேருந்து 3 வருஷம் ஆகும் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் இப்போ அதை வெறும் சில நாட்கள்லே காமிச்சிருக்காங்க. ஸோ இதன் மூலமாக உலகத்துக்கு ஈரான் என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, IRBMஐ பொறுத்த மட்டில் அதிகபட்சம் 2500 கிலோமீட்டர் தான் ரேஞ்ச் இருக்குது எங்கிட்ட. இதை வச்சு எங்களோட எதிரியான இஸ்ரேலை தான் தாக்க முடியும், அல்லது மத்திய கிழக்கில் இருக்கக்கூடிய நாடுகளை மட்டும்தான் எங்களால் தாக்க முடியும். ஐரோப்பாவையோ இல்லை அமெரிக்காவையோ எங்களால் தொட முடியாது அப்படின்றது தான் கதையாக இருந்துச்சு. ஆனால் இப்போது 4000 கிலோமீட்டர் ரேஞ்ச் இருக்கிற ஒரு பாலிஸ்டிக் ஏவுகணை, அதுவும் குறிப்பாக 2 பாலிஸ்டிக் ஏவுகணையை டியாகோ கார்சியாவுக்கு அனுப்பியிருக்காங்கன்றதுனால இந்த ஏவுகணையை பயன்படுத்தி ஐரோப்பிய ஒன்றியத்தில் இருக்கக்கூடிய ஜெர்மனி, பிரான்ஸ், ஈவன் யூகேவை கூட எங்களால் தொட முடியும் அப்படின்னு ஈரானியர்கள் உலகத்துக்கு காமிச்சிருக்காங்க. இப்போ டைனாமிக்ஸே டோட்டலாக மாறும். ஏன்னு கேட்டிங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மத்திய கிழக்கில் இருக்கக்கூடிய இந்த போருக்கு எங்களுக்கு சம்மந்தமே இல்லைன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிற துபாய், சவுதி அரேபியா, கத்தர், பஹ்ரைன் மாதிரியான நாடுகளையே ஈரான் தாக்குறப்ப இந்த போருக்கு நேரடியாக சம்மந்தம் இருக்கக்கூடிய ஐரோப்பிய ஒன்றியம் இஸ்ரேலுக்கு அவங்க ஆயுதம் வழங்கிட்டு இருக்காங்க, ஃபண்டிங் வழங்கிட்டு இருக்காங்க. ஸோ நேரடியாக தொடர்பில் இருக்கக்கூடிய ஐரோப்பிய ஒன்றியத்துக்கு எதிராக ஏவுகணையில் அனுப்ப மாட்டாங்கன்றது என்ன நிச்சயம்? இதுதான் இப்போ இந்த போரோட டைனாமிக்ஸை மாற்ற போகுது. ஏன்னா ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்முஸை சோக் பண்ணுறதன் மூலமாக ஐரோப்பிய ஒன்றியம் மற்றும் அமெரிக்கன் அலைஸுக்கு கச்சா எண்ணெய் போய் சேரக்கூடாது, அந்த நாடுகளில் விலைவாசி ஏறணும், அப்போ தான் அமெரிக்காவுக்கு எதிராக இந்த நாடுகள் திரும்பும்னு சொல்லி ஈரானியர்கள் இந்த ஸ்ட்ரைக்ஸை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பட் அந்த ஸ்ட்ரைக்ஸ்ன்றது ரிஃப்ளெக்ட் ஆகணும் அப்படின்னா அதுக்கு ஒரு சில நாட்கள் பிடிக்கும். மற்றும் ரஷ்யன் ஆயில் அப்படின்றது டைவர்ட் ஆச்சு, ஈரானியன் ஆயில் ஆர் ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்முஸ்லேருந்து வரக்கூடிய ஆயில் அண்ட் கேஸை ரஷ்யன்ஸ் டைவர்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா இந்த குறிப்பிட்ட ஜியோ பொலிட்டிக்கல் மாஸ்டர் கேம்ன்றது அந்த அளவுக்கு எஃபெக்டிவாக வேலை செய்யாது. அதனால நேரடியாக இப்போ ஈரானியர்கள் களத்தில் இறங்கிட்டாங்க. ஓகே, துபாயை நாங்கள் எப்படி அடித்தோமோ அதே மாதிரி ஐரோப்பிய ஒன்றியத்தையும் அடிக்க போகிறோம் மிசைலை வச்சு அப்படின்னு. அதோட ஒரு சாம்பிள் தான் டியாகோ கார்சியாவை டார்கெட் பண்ணது. டியாகோ கார்சியாவை டார்கெட் பண்ணியிருக்கிறது பார்த்தீங்கன்னா 2 மிசைல் தான். இந்த 2லையுமே கிளஸ்டர் வாரட்ஸை பொருத்த முடியும். ஒரு வாரட்ல இருந்து 100கணக்கான வாரட்ஸ் பிரிஞ்சு பிரிஞ்சு கீழே விழுவும். கிளஸ்டர் குண்டுகளை பற்றி நம்ம ஏற்கனவே நிறையவே பேசியிருக்கோம். இந்த கிளஸ்டர் குண்டுகள்ன்றது டியாகோ கார்சியாவில் இருக்கக்கூடிய B2 பாம்பர்ஸ் மேலேயோ இல்லை அங்கே ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கிற நியூக்ளியர் அட்டாக் சம்மரின் மேலேயோ பட்டுச்சு அப்படின்னா ஈஸிலி அமெரிக்கன்ஸுக்கு 100 பில்லியன்லேருந்து 200 பில்லியன் நட்டம்.
2 லட்சம் 3 லட்சம் கோடி ரூபாய் போயிடும் அந்த ஒரு அட்டாக்ல இருந்து மட்டுமே. ஏற்கனவே காங்கிரஸ் கிட்ட $1 ட்ரில்லியன் வாங்கிக்கிட்டு இது பத்தாது, எங்களுக்கு 200 பில்லியன் ஏற்றி கொடுங்க ஈரானோட போர் நடக்கிறதுனால அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதில் ஈரானியர்கள் 2 பாலிஸ்டிக் மிசைலை வச்சு $100 பில்லியன் அமெரிக்கன் ஆசட்ஸை வந்து காலி பண்ணிட்டாங்க அப்படின்னா காங்கிரஸ் இதற்கடுத்து ட்ரம்ப் அவர்களோட பேச்சையே மதிக்க மாட்டாங்க. இந்த கான்ஃப்ளிக்டையும் சீக்கிரம் முடிவுக்கு கொண்டு வந்துடுவாங்க. ஸோ டியோகோ கார்சியாவை தாக்குவதன் மூலமாக ஈரானியர்கள் இதை தான் அச்சீவ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. மற்றும் இந்த போரோட முதல் தடவையா யூகேவுக்கு சொந்தமான ஒரு ஆசெட்ன்றது தாக்கப்பட்டிருக்கு. ஏற்கனவே பிரெஞ்சு பேஸ் எல்லாம் அடிச்சிட்டாங்க. அதன் மூலமா ஒரு பிரெஞ்சு வீரர் கூட இறந்து போயிருந்தாரு. ஸோ யூகே வந்து இப்போதான் இந்த போர்ல முதல் தடவையா அடிக்கிறாங்க. ரெண்டாவது 2 ஏவுகணை இப்போ பறந்துருக்கு. இந்த 2 ஏவுகணை மாதிரி ஈரானுக்குள்ள இன்னும் எத்தனை ஏவுகணைகள் இருக்கு அப்படின்றது நமக்கு தெரியாது. அண்ட் இந்த ஏவுகணைகளுக்கான டெக்னாலஜி யார் கொடுத்தான்றதும் நமக்கு தெரியாது. அஃபிஷியல் ரிப்போர்ட் என்ன சொல்லுது அப்படின்னா, இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட் நான் சொல்றது, இதன்படி ஈரான் கிட்ட இருக்கக்கூடிய பாலிஸ்டிக் மிசைல் கேப்பபிலிட்டின்றது டு த மேக்ஸ் 2500 கிலோமீட்டர் தான். அதற்கு மேலே 4000 கிலோமீட்டர் ரேஞ்சுக்கெலாம் அவங்க மிசைலை டெவலப் பண்ணணும்னா அதுக்கு ஒரு சில வருஷங்கள் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அதெல்லாம் மீறி எப்படி போற ஆரம்பித்து சில நாட்களில் ஈரான் 4000 கிலோமீட்டர் ரேஞ்சு போகிற மாதிரி ஒரு ஏவுகணையை கொண்டு வந்தாங்க அப்படின்றது ஒரு பெரிய அதிசயமாக இருக்குது. இதற்கு பின்னாடி எந்த நாடுகள் இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆப்வியஸ்லி ரஷ்யன்ஸ் அண்ட் சைனீஸ் தான். மேபி ஒரு சில டெக்னாலஜிக்கல் ட்ரான்ஸ்ஃபரை கொடுத்துருப்பாங்க. ஒன்றும் இல்லைங்க, மிசைல் ப்ரோக்ராமே இல்லாத ஒரு நாடு 2500 கிலோமீட்டர் ரேஞ்சு 4000 கிலோமீட்டர் ரேஞ்சில் ஏவுகணை உருவாக்குறது தான் கஷ்டம். ஒரு மிசைல் ப்ரோக்ராம் சாலிடாக இருக்குது, ஃபவுண்டேஷன் இருக்குது அப்படின்றப்ப 2500 கிலோமீட்டர் ரேஞ்ச் இருக்கிற ஒரு மிசைலை 4000 கிலோமீட்டருக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணுறதெல்லாம் பெரிய விஷயம் கிடையாது. ஃபஸ்ட்டு விஷயம், வாரடோட வெயிட்டை நீங்கள் பாதியாக குறைச்சிங்கனாலே உங்களோட ரேஞ்சுன்றது பல மடங்கு இன்க்ரீஸ் ஆகும். 1.5 டன் வாரட் எடுத்துகிட்டு போக வேண்டிய இடத்துல 750 கிலோ எடுத்துகிட்டு போனீங்க அப்படின்னா மிசைலோட ரேஞ்ச் ஆட்டோமேட்டிக்காக 2000 கிலோமீட்டர்லேருந்து 3500 கிலோமீட்டர் எக்ஸ்டெண்ட் ஆகும். அண்ட் இது போக மிசைலோட காம்பனன்ட்ஸ், அதோட பாடி, மித்த காம்பனன்ட்ஸ் எல்லாமே நீங்கள் லைட் வெயிட் மெட்டீரியல்ஸ் ஆலாய்ஸை பயன்படுத்துகிறீங்க அப்படின்னா அதன் மூலமாகவும் அந்த ரேஞ்சை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ண முடியும். ஸோ எந்த மெட்டீரியல் அண்டு வாரடோட அளவை குறைக்கிறதன் மூலமாகவே ரேஞ்சை அச்சீவ் பண்ணலாம். இதற்கு வந்து தனியாக ஒரு டெக்னாலஜியை டெவலப் பண்ணணும், தனியாக வந்து அந்த என்ஜின்ஸை டெவலப் பண்ணணும், ராக்கெட் என்ஜின்ஸை டெவலப் பண்ணணும் அப்படின்ற அவசியம்லாம் கிடையாது. எக்ஸிஸ்டிங் தொழில்நுட்பத்தை வச்சே இதை அச்சீவ் பண்ண முடியும் பேசிக்கலி. ஸோ மேபி ஈரானியர்கள் அவங்க கிட்ட இருக்கக்கூடிய எக்ஸிஸ்டிங் தொழில்நுட்பத்தை வச்சு இந்த மிசைலோட ரேஞ்சை எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கலாம். அல்லது ரஷ்யர்கள் ஒரு சில காம்போசிட் மெட்டீரியல்ஸை உருவாக்குவதற்கான மெஷினரிஸை சப்ளை பண்ணியிருக்கலாம். இந்த 2 ஆப்ஷன் தான், வேறு ஆப்ஷன்லாம் கிடையாது அவங்களுக்கு. ஸோ இந்த 2 ஆப்ஷன் மூலமாக தான் மிசைலோட ரேஞ்சை வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க இவ்வளோ குறுகிய காலத்தில். அண்ட் இதன் மூலமாக இப்போ ஐரோப்பாவுமே ஆபத்துக்குள்ளே இருக்குது. இதை எப்படி ட்ரம்ப் அட்மினிஸ்ட்ரேஷன் ஹேண்டில் பண்ண போகிறாங்க அப்படின்றத நம்ம பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். அண்ட் ட்ரம்ப் அட்மினிஸ்ட்ரேஷன் ஒன்று போரை நிறுத்தணும், இல்லை அப்படின்னா இப்போது நடத்திக்கிட்டு இருக்கிற தாக்குதலை விட 10 மடங்கு 100 மடங்கு அதிகமான வான் தாக்குதல்களை ஈரானில் நடத்த வேண்டும். இந்த 2 விஷயம்தான் இந்த போரை முடிவுக்கு கொண்டு வரும். எய்தர் சரண்டர் ஆர் மூவ் 10x. இது 2ல் எது நடக்கும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னு மறக்காமல் கமெண்ட்ஸில் பதிவிடுங்க. அண்ட் நம்ம கடந்த காணொலிகளில் பேசின மாதிரி டியோகோ கார்சியா டார்கெட் பண்ணப்பட்டிருக்கு. அடுத்து எந்த ஆசெட் டார்கெட் பண்ணப்படும் அப்படின்றத பற்றியும் நீங்கள் தாராளமாக கமெண்ட்ஸில் பதிவிடலாம். நல்லதை இப்போ இருந்து நல்ல சமுதாயத்தை வணக்கம். நன்றி, வணக்கம்.